வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழக ஆளுநராக உள்ள RN ரவி அவர்கள் மேற்கு வங்க ஆளுநராக மாற்றப்பட்டுள்ளார். அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இடையே போரை நிறுத்துவதற்கு மத்தியஸ்தம் செய்வதற்கு தயார் என்று சீனா அறிவித்துள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1280 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,19,680 ரூபாயாகவும் 1 கிராம் 14,960 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு 5 ரூபாய் குறைந்து 1 கிராம் வெள்ளி 290 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தனியார் பள்ளிகளில் அரசியல், மதம் சார்ந்த நிகழ்வுகள் மற்றும் பிரிவினையை தூண்டும் நிகழ்வினை நடத்துவதற்கு தடை விதித்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழ்நாட்டில் முதற்கட்டமாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் ஜூலை 17ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரை 45 நாட்கள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மகளிர் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்ட பயனாளிகளுக்கு 2 லட்சம் மானியம் கொடுக்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்று தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருநள்ளாறில் சனிப்பெயர்ச்சி விழாவை முன்னிட்டு இன்று காரைக்காலில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மீனவர் நலத்துறை சார்பில் 8 முடிவற்ற பணிகளை திறந்து வைத்து 13 புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். சென்னை மெட்ரோ ரயில் நிலையங்களில் இருந்து பல்வேறு இடங்களுக்கு இணைப்பு சேவையை வழங்க 220 AC மின்சார சிற்றுந்துகளை முதற்கட்டமாக கொள்முதல் செய்ய தமிழ்நாடு அரசு அனுமதி வழங்கியுள்ளது. பிரான்ஸ் அதிபர் இம்மானுவேல் மேக்ரான் அவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொலைபேசியில் பேசினார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் புதிதாக 6 நவீன நெல் சேமிப்பு வளாகங்களை திறந்து வைத்தார். இன்று சனிப்பெயர்ச்சி நிகழ்வை ஒட்டி இன்றும் நாளையும் சிறப்பு ரயில்களை தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மேற்கு வங்க ஆளுநர் ஆனந்தா போஸ் அவர்கள் தனது பதவியை ராஜினாமா செய்தார். 3 புதிய அரசு தொழிற்பயிற்சி நிலைய கட்டடங்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார். தமிழ்நாட்டில் ராஜ்யசபா தேர்தலுக்கான காங்கிரஸ் வேட்பாளராக கிறிஸ்டோபர் திலக் அவர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளார். மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிட பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்தார். புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட பயிர் உற்பத்தி மானியம் 2026-27ஆம் ஆண்டு முதல் அமலுக்கு வருகிறது என்றும் பயிர் வகைகள் எள்ளுக்கு 6000, பாரம்பரிய நெல், வேர்க்கடலை மானியமாக 7000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான், இஸ்ரேல் போர் காரணமாக இந்தியாவிலிருந்து வளைகுடா நாடுகளுக்கு முட்டை ஏற்றுமதி முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் நாமக்கல்லில் உள்ள 1100 கோழி பண்ணைகளில் சுமார் 20 கோடிக்கும் அதிகமான முட்டைகள் தேக்கமடைந்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1000 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் வகையில் 5300 கோடி ரூபாய் முதலீட்டில் MRF தொழிற்சாலை அமைக்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. புதுச்சேரியில் மகளிருக்கான மாத உதவித்தொகை 2 மாதங்களுக்கு சேர்த்து 5000 ரூபாயாக வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தேமுதிகவின் மாநிலங்களவை வேட்பாளராக அக்கட்சியின் பொருளாளர் LK சுதீஷ் அவர்கள் போட்டியிடுகிறார். 2030ஆம் ஆண்டில் தமிழ்நாடு $1 டிரில்லியன் பொருளாதார மாநிலமாக உயரும் என்று தமிழ்நாடு அரசு தகவல் தெரிவித்துள்ளது. வேளச்சேரி பரங்கிமலை இடையே பறக்கும் ரயிலின் சோதனை ஓட்டம் இன்று நடைபெற உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு 28 சட்டமன்ற தொகுதிகளும் ஒரு மாநிலங்களவை இடமும் ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. தஞ்சையில் நேற்று நடைபெற்ற தவேக பொதுக்குழு கூட்டத்தில் விஜய் அவர்கள் மேற்கண்ட இந்த தேர்தல் வாக்குறுதியை அறிவித்துள்ளார். இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறையின் சார்பில் 42 கோடி ரூபாய் செலவில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள 14 விளையாட்டுத்துறை கட்டிடங்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். வருகின்ற 7ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. செஞ்சியில் 85 கோடியில் 4 வழிச்சாலை அமைப்பதற்கான பணியை அம்மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார். அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான மோதலை தொடர்ந்து இந்திய பங்குச்சந்தையில் ஏற்பட்ட 2 நாள் சரிவில் முதலீட்டாளர்கள் 16 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு இழப்பை சந்தித்துள்ளனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது. சிற்பக்கலைகளில் திறமை மிக்க 6 கலைஞர்களுக்கு கலைச்செம்மல் விருதுகளை அமைச்சர் சாமிநாதன் அவர்கள் வழங்கினார். காவல்துறையின் சார்பில் 75 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள கட்டிடங்கள் மற்றும் திறன்மிகு வகுப்பறைகள் ஆகியவற்றை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார்.
சென்னையில் 63 கோடியில் கட்டப்பட்ட கலைஞர் அரங்கத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். அண்ணா அவர்களின் பெயரில் இயங்கி வரும் திருத்தணி பேருந்து நிலையத்தின் பெயரை மாற்றக்கூடாது என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் 33 கோடி ரூபாய் செலவில் 11 முதல்வர் படைப்பகம், நவீன நூலகங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். சவுதி அரேபியாவின் தலைநகர் ரியாத்தில் அமைந்துள்ள அமெரிக்க தூதரகத்தை ஈரான் ட்ரோன்கள் மூலம் தாக்கியது. மேற்காசிய நாடுகளில் சிக்கியுள்ள இந்தியர்களை மீட்க இன்று 58 விமானங்கள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீன் அவர்களை மாநிலங்களவை வேட்பாளராக பாஜக அறிவித்துள்ளது. பொள்ளாச்சி அடுத்த ஆனைமலை மாசாணியம்மன் கோவில் உண்டியலில் பக்தர்கள் காணிக்கையாக 89 லட்சம் ரூபாய் செலுத்தியுள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதலை தொடங்கியதிலிருந்து இதுவரை ஈரானில் 787 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக ஈரானிய ரெட் கிரசன்ட் அமைப்பு தெரிவித்துள்ளது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் 2A பதவிக்கான தேர்வு வருகின்ற 15ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதற்கான ஹால் டிக்கெட் தற்பொழுது வெளியிடப்பட்டுள்ளது. நடப்பு கல்வியாண்டில் 19 வெளிநாட்டு பல்கலைகள் இந்தியாவில் கால் பதிக்கின்றன என்று ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். டெல்லியில் ஆண்டிற்கு 2 இலவச LPG சிலிண்டர் வழங்கும் திட்டத்தை குடியரசுத் தலைவர் தொடங்கி வைத்தார். சர்வதேச மகளிர் தினத்தன்று பெண்களுக்கு 3 முக்கிய திட்டங்களை வெளியிட ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. வளைகுடா நாடுகளில் பணிபுரிந்து வரும் 1 கோடி இந்தியர்களை மீட்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் இஸ்ரேல் இடையிலான போரின் போது துபாயில் சிக்கி தவித்த இந்திய பேட்மிண்டன் வீராங்கனை PV சிந்து அவர்கள் பாதுகாப்பாக இந்தியா வந்தடைந்தார். அஞ்சலக சிறு சேமிப்பு திட்டங்கள் மூலம் சேலம் மாவட்டத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் 11,598 கோடி ரூபாய் வசூல் செய்து சாதனை படைத்துள்ளதாக அம்மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். சென்னை மாநகர் போக்குவரத்து கழகத்திற்கு 170 கோடியில் 100 புதிய மின்சார பேருந்துகளின் இயக்கத்தை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார். தமிழ்நாட்டில் முதியோர், கைம்பெண்கள், திருநங்கை மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பு நிதியாக 2,000 ரூபாய் இந்த மாதம் வரவு வைக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார். இதன் மூலம் அவர்களுக்கு 3,200 ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ளது. நடப்பு நிதியாண்டான 2025-26ஆம் ஆண்டிற்கான ஊழியர் வருங்கால வைப்பு நிதிக்கான PF வட்டி விகிதம் 8.25% நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.